அன்பான நண்பர்களே வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து வாக்கிய பஞ்சாங்கத்து மூலமாக வந்து சனி பயிற்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் மூலம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/12/2017, அதாவது 8/12/2017 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து விருச்சிகத்தில் இருக்காரு. 9/12/2017 அன்னைக்கு சனி பகவான் வந்து தனுசுக்கு வராரு. ஸோ அப்போ தான் வந்து சனி பயிற்சி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்து நடக்குது. இப்போ வந்து ஆல்ரெடி தனுசில் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்து மூலமாக சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறையா பக்கம் வந்து இது பண்ணிட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க, எல்லா பரிகாரம்லாம் பண்ணிக்கிறாங்க. திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம் அப்படின்னு சொல்லி நம்ம திருக்கணிதத்தை வந்து இப்போது வர நடைமுறையில் இருக்க அத்தனை ஜோதிடருமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வச்சுருக்கவங்க அதிகமாக வந்து அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சேட்டலைட் மூலமாக வந்து கோள்கள் எங்கே நகருது, ஒவ்வொரு முறையும் எங்கே நகருதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின் மூலம் சித்தர்கள் சொல்ல வச்சு முறையின் மூலமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா திருக்கணிதத்தையும் மிஞ்சி சில விஷயத்தில் வந்து வேலை செய்ய வந்து பார்த்ததுனால இப்போ நான் வாக்கிய பஞ்சாங்கத்து பக்கமும் என்னுடைய கவனத்தை கொண்டு போய் அதை பற்றி உங்ககிட்ட பேச இருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தின் மூலமாக பலன் வந்து சொல்லியிருந்தேன். ஒருத்தர் என்கிட்ட டிசம்பர் மாதம் தான் இங்கே திருப்பணி வாக்கிய பஞ்சாங்கத்து மூலமாக சனிப்பயிற்சி ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுவும் நிஜம். சரிங்களா? அப்போது திருத்தி எழுதப்பட்ட சாஃப்ட்வேர் மூலமாக உருவப்பட்டது வேலை செய்யுமா, இது வேலை செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களோடது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யுது. பொதுவாக வந்து ஒருத்தரோட நேரம் வந்து கரெக்டான முறையில் சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னா அது வாக்கிய பஞ்சாங்கம் மூலமாக திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாகவும் ஒரே மாதிரியே வரும். அமைப்பு வந்து ஒரே மாதிரியே வரும். இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரத்தை வந்து கிரகங்கள் வந்து பெயர்ந்ததாக சொல்லிடுறாங்க. கிரகங்கள் எங்கே மூவ் ஆகுதோ அதுக்கு பேர் வந்து அதிசாரம்னு சொல்லுவாங்க. என் தந்தை சொல்லி கொடுத்துறாத அதிசாரத்தில் இருக்கும் போதே வந்து பேச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின் மூலமாக வந்து சூரியனை வச்சு இந்த இடத்துக்கு வந்து கிரகம் வந்து முழுசாக நகர்ந்துருச்சுன்னு குறிப்பிடுறது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். சரிங்களா? ஸோ இது விளக்கம் பார்த்தாச்சு. இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின் மூலமாக சனி பகவான் வந்து 9/12/2017 அன்னைக்கு வந்து பயிற்சியாளர் அப்படின்னா அவர் தனுசில் வராரு. அப்போ தனுசில் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிருகு நந்தி நாடி பிரகாரம் இது வந்து கிழக்கு வீடுன்னு கணக்கு வரும். அந்த கிழக்கு வீட்டில் சனி சந்திரன் சேர்க்கையாக இருக்குது. அப்போது ட்ராவல் சம்மந்தமானது கொஞ்சம் அன்னைக்கு வந்து போக்குவரத்து, அதாவது பயணங்கள் போகிறது வந்து அன்றைக்கி அதிகமாக இருக்கும். சந்திரன்னா வந்து என்ன, நகர்ந்து செல்லக்கூடியது. சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்மா செயல்பாடுன்னு அர்த்தம். அது ரெண்டும் சேரும்போது ட்ராவல் சம்மந்தமான வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும். ட்ராவல் சம்மந்தமான இதுக்கு, அதாவது போக்குவரத்து சம்மந்தமாக போவோம். எது சம்மந்தமாக போவோம், எந்த வீட்டில் இருக்காது, சூரியனோட வீட்டில் இருக்காது. அப்போ வந்து அரசு சம்மந்தமான போக்குவரத்துக்கு அதிகமாக போவோம். தந்தைக்காக வந்து வெளியூர் பயணம் போவோம். குருவோடு இருக்கிறதுனால குரு சூரியன் சந்திரன் சனி சேர்க்கை மாதிரி இருக்கிற மாதிரி அமைப்பு வந்தது. ஏன்னா இது குருவோட வீடு, இது சூரியனோட வீடு. அப்போ குரு சனி சந்திரன் சேர்க்கை வரதுனால என்ன ஆகும்னா, குருனா ஆன்மீகம், பெரிய பெரிய ஆசான்களை போய் பார்க்குறது, பெரிய மதிப்புக்குரியவர்களை போய் பார்க்குறது. அப்படி மதிப்புக்குரிய ஆட்களை போய் பார்க்கறதுக்கான வேலையாக வந்து அன்றைக்கி வந்து நடக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வாக்கிய பஞ்சாங்கம்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மதிப்புக்குரிய வேலையாக வந்து ஏகப்பட்ட கோயிலில் வந்து மிக மிக பிரம்மாண்டமான பூஜைகள் நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம் பெரிய மதிப்புக்குரிய இடமா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து போவாங்க. சிவாலயத்துக்கு அதிகமாக போவாங்க. சூரியன்னா சிவன் அர்த்தம். அப்போது மதிப்புக்குரிய சிவாலயத்துக்கு அதிகமாக போவாங்க. சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போவாங்க. சனீஸ்வர பகவான் ஈஸ்வரன் அங்கே வந்துட்டாரா, சிவன் வந்துட்டாரா. ஸோ இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுதில் வந்து பார்த்திங்கன்னா இது சிவன் குரு தாண்டி குருனா மதிப்புக்குரியவர், ஒன்று ஒன்று இணைச்சி வைக்கக்கூடியவர். அப்போது தந்தை தாய், இது வந்து தாய் சிவசக்தி யோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும். ஏன்னா சூரியன் சந்திரன், அந்த சந்திரன் அங்கே இருக்கும்போது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால அப்போது சிவசக்தி, சக்தினா சக்தி, சூரியன்னா சிவன். அப்போது சிவசக்தி யோகத்தோட வந்து சிவ வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் வந்து அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாய்க்காகவும் தந்தைக்காகவும் தன்னுடைய பயணம் செய்வாங்க மகன்கள். அப்புறம் இது போக வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தேதியில் வந்து அந்த குரு வந்து செவ்வாய் கூட சேர்ந்து துலாத்தில் இருக்கார். அதாவது சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாயோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து சுக்கரனோட வீட்டில் துலாத்தில் இருக்கார். அந்த துலாத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு அதிபதியான சுக்கரன் என்ன பண்ணுறாருன்னா விருச்சிகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருக்கார். சூரியன் புதன் சுக்கரனோடு சேர்ந்து. ஸோ அப்போது ரெண்டு பேருமே என்ன ஆகும்னா பரிவர்த்தனை யோகம். அப்போ என்ன ஆகும், செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுவார், சுக்கரன் இங்கே வந்துடுவார். ஸோ ரெண்டு பக்கமே வந்து அவங்க செயல்படுவாங்க. அப்போ யார் சேர்ந்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா சனி சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் சுக்கிரன் புதன் இவங்க அத்தனை பேருமே சேர்க்கையில் வந்துடுவாங்க. இவங்க அத்தனை பேருமே சேர்க்கையில் வந்து இவங்க அத்தனை பேருடைய ஆக்டிவிட்டீஸான வேலைகளும் அன்றைக்கி நடக்கும். அப்போது சூரியன்னா தந்தை, புதன்னா தாய்மாமன், சுக்கிரன்னா பெண்ணு இல்லைன்னா மனைவி, புதன்னா கடைக்குட்டி, கடைசி மகள், சரிங்களா, கடைசி பையன், அந்த மாதிரி கடைக்குட்டியாக இருக்க குழந்தைங்க, சுக்கிரன்னா பெண் குழந்தைங்க, மருமகள்கள், சரிங்களா. சூரியன்னா வந்து மாமனார், அதுக்கப்புறம் குருவுனா மதிப்புக்கு மனிதர், செவ்வாயினா வந்து போராட்டம், போலீஸு, காவல்துறை, இராணுவம், இதெல்லாமே வந்துடும், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சந்திரன்னா தாய், விவசாய நிலம், நீரோடை, சக்தி, சூரியன்னா சிவன், சனினா கர்மா செயல்பாடு, இது எத்தனையுமே சேர்ந்து இத்தனை காரகத்துவமான விஷயங்களும் அன்றைக்கி நடக்கும். அதுபோக புதன்னா காதல். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா காதலுக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் இருக்கிற மாதிரியே வந்து அமைப்பு இல்லை. ராகுகேது பேச்சப்பையோ குருவோட பேச்சப்பையோ
சனியோட பயிற்சி எப்பயோ பார்த்தீங்கன்னா, காதலுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் இருக்கிற மாரி இல்ல. பிரிவினை இருக்கிற மாரி தான் இருக்குது. அதனால காதலர்கள் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அனாவசியமா வந்து உங்களுடைய வாழ்க்கைய வந்து வீணாக்கக்கூடிய செயல்கள் எதையும் வந்து செயல்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுபோக தாய்மாமன் கிட்ட இருக்க உறவுகள வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கங்க. எதுவும் சண்டை வர மாரி பண்ணிக்க வேண்டாம். அவங்க மூலமா வந்து சுக்கிரன் கூடயே வரதுனால எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வரவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தாய்மாமன் வந்து ஒண்ணு ஒரு சிறு போராட்டம் பண்ணியாவது உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு பார்ப்பாங்க. பாசமுள்ள மனிதரா இருந்தா சிறு போராட்டம் பண்ணி உங்களுக்கு உதவி செய்வாங்க. பாசம் இல்லாத மனிதர்களா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட போராட்டம் பண்ணி உங்ககிட்டருந்து விலகி போவாங்க. இது 2மே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க இருக்குது. அப்புறம் தாய்மாமன் மகள், அவங்க மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சிறு சிறு ஏதாவது நீங்க அவங்க செய்ற வேலை இருக்கும். சங்கடம்னு சொன்ன உடனே உடனே வந்துட்டு எல்லாமே வந்து சங்கடமா பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு சிறு வேலை தாய்மாமனோட மகளுக்காக போய் நம்ம ஏதாவது செய்ற மாரியோ, ஏதாவது உதவி செய்ற மாரியோ, பண உதவி செய்ற மாரியோ, இல்லைன்னா வந்து அவங்கள காதுல கேட்டு அவங்க சுகமா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள வந்து காதுல கேட்டு நம்ம வந்து மன ரீதியா வந்து ஒரு சிறு லெவல்ல வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அந்த மாரிலாம் ஒரு காரணம்னா ராகு இங்க இருக்கிறதுனால அந்த அமைப்பு வருது. இல்லைன்னா அது சந்தோஷமா இருக்கு. இந்த ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா, சந்தோஷமா இருக்குது அப்படின்னா, சந்தோஷம் அதீத சந்தோஷமாகிறது. இதெல்லாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதுபோக வந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனோட வீட்டுக்கு போறாரு. அதனால சந்திரன் ராகு சேருது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, குழப்பம்னு அர்த்தம். அப்போ குழப்பம்ங்கிறபோது பார்த்தீங்கன்னா, இப்போ தனுசுல இந்த நேரத்துல இருக்கும்போது பயங்கரமான குழப்பம் வரும். அப்போ சனி, சந்திரன் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான நோய், அதாவது உடல்ல ஏதாவது ஒரு நோய் வரும். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன்ங்கிறது மனம். மனம் சார்ந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். ஒரு மாரி உடல் சார்ந்த அதே மாரி சந்திரன்னா உடல். அப்போ உடல்ல வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறது. இந்த மாரிலாம் வரப்போது மனமும், உடலும் மந்தத்தன்மை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு மந்தத்தன்மை ஏற்படும்போதுமே, ராகு அப்படின்னா பெருசா மனச வந்து போட்டு அலைபாய விடுறதுல பயங்கர பெருசா அலைபாய விடுவாரு. அப்போ குழப்பங்கள் வந்து அதிகமாகும். ஸோ அந்த அமைப்புல வந்து ஏன்னா சந்திரன் இங்க சந்திரனோட வீட்ல ராகு இருக்கிறதுனால, ராகு வந்து சந்திரன் கூடயே இருக்கிற மாரி அமைப்பு. அப்போ சனி, சந்திரன், ராகு சேர்க்கை இருக்கிற மாரி அன்னைக்கு வரும். அப்போ மனப்போராட்டம், மனக்குழப்பம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பெயர்ச்சியாகிறார் அப்படின்னா 9/12/2014 கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கே பேசுறாரு. சரிங்களா? சனிக்கிழமை அன்னைக்கேவும் விருச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு வராரு. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா போட்டிருப்பாங்க. கார்த்திகை மாதம் 3 கேட்டை 4ன்னு போட்டு, கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கே அஸ்தமனம். யாரு? சனி பகவான் வந்து மேற்கே அஸ்தமனமா இருக்காரு. அதுக்கப்புறமா மார்கழி மாதம் 4 மூலம் 1 தனுசு அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது மார்கழி மாதம் 4ஆம் தேதி தான் வந்து அவர் முழுசா வந்து இங்க போற மாரி. அப்போ சனி பகவான் 23ஆம் தேதி இங்க வந்து பெயர்ச்சி ஆயிட்டாலும், அவர் மேற்கு பக்கமா அஸ்தமனத்துல இருக்காரு. அஸ்தமனத்துல இருந்து முழுசா வந்து அவர் வந்து இதாகிறது வந்து பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் 4ஆம் தேதி. அதுலயும் ஒரு இது இருக்குது. அப்போ மூலம் 1ஆம் பாதத்தில் தனுசுல இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 15, 25 அதாவது 15 இது வந்து டைமு. அதாவது நாளிகை, வினாளிகை அப்படிங்கிறது. இந்த 15ஆம் தேதி மார்கழி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கிழக்கே உதயம். மேற்கே அஸ்தமனமானது எப்ப அஸ்தமனமானாரு? அவரு 11ஆம் தேதி கார்த்திகை 11லயே அஸ்தமனம் ஆயிட்டாரு. அஸ்தமனம் ஆனதோடயே அப்படியே பெயர்ச்சி ஆயிறாரு. அதனால வந்து அந்த பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் வந்து தனுசுல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கிழக்கே உதயமா வந்து பார்த்தீங்கன்னா, மார்கழி 15 அப்போ ஆகுறாரு. ஸோ அஸ்தமனத்தப்போ வந்து அவருடைய பலம் வந்து கொஞ்சம் வேற மாரி நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி 2மே வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஈக்குவலா இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து சனி பகவானுடைய பாதிப்பான அம்சத்தில் இருக்கீங்களோ, பலமான அம்சத்தில் இருக்கீங்களோ, நீங்க என்ன பண்ணலாம்னா, சனி வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லைன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, வழிபாடே பண்ண பிடிக்கல அப்படிங்கிற மாரி இருந்தா, வயதானவர்களுக்கு வந்து உதவி பண்ணலாம். சரிங்களா? வன்னி மரம் இருந்ததுன்னா, வன்னி மரத்துக்கு வந்து சனி பகவான வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. வன்னி மரத்தில சனி பகவானுடைய கதிர்கள் விழுதுன்னு சொல்றாங்க. அதனால வன்னி மரத்துக்கிட்ட போய் வணங்குனா வணங்கிக்கலாம். இன்னும் எளிமையான வழிபாடு அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு. அதுக்காக தான் அந்த ஆஞ்சநேயர் நாடகத்திலாம் கூட சன் டிவில எல்லாத்துலயும் போட்டு காமிக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம். அந்த ஆஞ்சநேயர்ங்கிறதுக்கு வந்து ஆன்மீக ரீதியா வேற ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் வந்து புரிஞ்சவங்களுக்கு ஏன் இந்த கிரகத்த வந்து ஆஞ்சநேயர் வந்து கண்ட்ரோல் பண்றாரு? அவருக்கு ஏன் அப்படி ஒரு பவர் இருக்குது? அப்படிங்கிறது வந்து அந்த பொருள் புரிஞ்சவங்களுக்கு புரியும். அந்த பொருள் புரிஞ்ச மனிதர்கள் நெறைய பேர் இந்த உலகத்தில இருக்கிறாங்க. யாரும் வெளிய சொல்றதில்ல. ஏன்னா சித்த ரகசியம், சிவ ரகசியம், தெய்வ ரகசியம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பொருள் புரிஞ்சா புரியும். ஸோ பொருள் புரியுதோ, புரியலையோ எப்படியாவது உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆஞ்சநேயர்ன்னு சொல்லிட்டு ஒரு தெய்வத்த உருவாக்கி, அவர கொண்டு போய் கோயில்ல வச்சு, அந்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு சனி பிரச்சனைலாம் தீரும். ராகுகேது பிரச்சனைலாம் தீரும். 9 கோள்களோட பிரச்சனையும் தீரும்பாங்க. ஸோ நீங்க வழிபாடு பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர் போய் வழிபாடு பண்ணலாம். ஏழைகளுக்கு, முடியாதவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி அப்போ நீங்க வந்து உங்கள காப்பாத்திக்கிறதுக்காக, உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற்று மேலும் மேலும் போறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிபாட்டு முறை. அவ்வளோதான். வழிபாட்டு செயல்பாட்டு முறை. பரிகார முறைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அது பரிகாரம்ங்கிறது வந்து வேற. சரிங்களா? அதனால வழிபாட்டு முறை. கோயில் போய் வழிபடுறது ஒண்ண விட, மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியினால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து அதிகம். ஏன்னா, அவங்க வாழ்த்துவாங்க நம்மள. வாழ்த்துறதுனால கிடைக்கக்கூடிய பலன் வந்து அதிகம். ஸோ, வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் வந்து
தனுசுக்கு பயிற்சி ஆகக்கூடியதை வச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதுபோக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குங்கிறத பின்னாடி நம்ம விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.